சரிங்களா? என்ன எத்தனை மாசம் பாசமா இருக்கேனா? டேய் முதுகு வலி தாங்க முடியல, பெட்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படியா? உடனே சரி பண்ணி விட்டுருவா. எப்படி உடனே சரி பண்ணுவேன்? வா. அப்படி ராஜா என்னை கூட்டிகிட்டு வந்துருந்தா கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் இருக்க ஈஸ்பா. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே தாய்லாந்துக்கு வந்த ஃபீல் இருந்துச்சு. ஆம்பியன்ஸை வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக நம்மளை வெல்கம் பண்ணிட்டு வெல்கம் ட்ரிங்கையும் கொடுத்துட்டு நம்மளை ராஜா ராணி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு சூப்பராக ஃபுட் வாஷும் பண்ணி விட்டாங்க. அங்கே ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் கோல்டு ரூம் செலக்ட் பண்ணியிருந்தோம். கோல்டு ரூம் பார்த்தோன்னே ஹலமித்தி ஹாப்பி போன்னு ஒரு ஸ்டெப்பை போட்டு ஸ்ட்ரெச்சஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்ட்ரெச்சஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக மசாஜுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேம்பு மசாஜ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் ஹார்ட் ஸ்டோன் மசாஜ் பண்ணாங்க. ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஈஸ்பால சோனாபாத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோனாபாத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. மசாஜ் முடிச்சுட்டு ஜக்கூசில் ஐஸ்கிரீமோட ஜம்முன்னு ஒரு ஆட்டத்தை போட்டு நாங்கள் இங்கே மசாஜை முடிச்சிட்டோம். இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்கு. ட்ரெண்டிங்ல இருக்க டெம்பிள் ரூம், பேம்பு ரூம், இட்டாலியன் ரூம், ஸ்டார் ரூம், கேவ் ரூம்னு நிறைய ரூம்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ரூமை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மசாஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே கிரீன் டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நீங்களும் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைச்சா கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் இருக்க ஈஸ்பாவை விசிட் பண்ணுங்க.